இத்தனை நாளா வேட்புமனு தாக்கல் முடிஞ்சாலுமே தாவேக்காவுல வேட்பாளர்கள் கிடைக்க மாட்டாங்க. அங்க பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய 30 தொகுதிகளுக்கு கூட அங்க வேட்பாளர்கள் இல்ல அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டே இருந்தது. ஆனா இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி பாஜகவோட வேட்பாளர்கள் எல்லாரையுமே இரவோட இரவா தாவேக்காவுல களமிறக்கியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய். இன்னொரு பக்கம் இழுபறியா போயிட்டு இருந்த என்டிஏ கூட்டணியில பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள், அதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது இப்போ உறுதியாக இருக்கு. என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு ஃபார் தி பீப்புள். நான் இசை. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த 30 தொகுதிகளுக்குமே தாவேக்காவுல வேட்பாளர்கள் கிடையாது. காரணம், அவங்க டிமாண்ட் பண்ணக்கூடிய அந்த 5 கோடி ரூபாய் தாவேக்காவோட தொண்டர்கள், அதாவது விஜய்க்காக போஸ்டர் ஓட்டுனா, பால் ஊத்துனா, சைக்கிள்ல போய் அவங்களுக்காக பிரச்சாரம் செஞ்ச அந்த தொண்டர்கள் கிட்ட புஷியானந்த் கேட்கக்கூடிய அந்த 5 கோடி ரூபாயுமே கிடையாது. அப்படிங்கிற காரணத்தினால அங்க வேட்பாளர்கள் பற்றாக்குறை இருந்துட்டே இருந்தது. இந்த நிலைமையில தான் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு கடைசி நாளுமே அறிவிச்சிருந்தாங்க. ஸோ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தெரியாம அந்த 30 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 15 தொகுதிகளில் பாஜக அதிமுக சேர்ந்தவங்களை களமிறக்கியிருக்க தாவேக்கா. முதல் வேட்பாளரான சாய் சரவணன் அவர்களே பாஜகவுல மாலையில அவங்கள பாஜகவுல இருந்து விலகுறாரு, இரவு தாவேக்காவுல சேர்றாரு. இரவோடு இவரா அவருக்கு வேட்பாளராக ஒரு தொகுதியுமே ஒதுக்கப்படுது. அதே மாதிரி ராமு அப்படிங்கிறவரு பாஜகவுல இருந்து இன்னும் விலகினாரு அப்படிங்கிற செய்தியே வெளிவராத நிலைமையில அவருக்குமே பாண்டிச்சேரியில தாவேக்கா சார்பில் போட்டிடுறதுக்காக தொகுதியுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்படி மொத்தம் 15 பேரு பாஜக அதிமுகவை சேர்ந்தவங்களை கொடுத்திருக்காங்க. அப்ப தாவேக்காவை சேர்ந்தவங்க எங்க போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருமே இப்போ ரோட்ல இறங்கி களத்துல இறங்கி புஷியானந்த் ஒழிகா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. காரணம், இதுக்கு முன்னாடியே புஷியானந்த் மேல வைக்கப்பட்ட அதே குற்றச்சாட்டு தான். ஒரு சீட்டுக்கு இத்தனை ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ பாண்டிச்சேரியில ஒரு சீட்டுக்கு 5 கோடி கேட்டிருக்காங்க. பாண்டிச்சேரியிலேயே ஒரு சீட்டுக்கு 5 கோடி கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழகத்துல எத்தனை கோடி கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா தான் இருக்கு. இதை ஒரு சில அரசியல் விமர்சகர்களும் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, 30 கோடி வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனா எவ்வளவு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ பாண்டியில அந்த வேட்பாளரே வெளிவந்து சொன்ன மாதிரி தமிழகத்திலையும் ஏதாவது ஒரு வேட்பாளர் இவ்வளவு காசு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இது காரணம் காட்டி தான் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு தைரியமா சொன்னாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. ஏன்னா சிபிஐ விசாரணைக்கு முதல் தடவை 2வது தடவை போனதுக்கும் 3வது தடவை போனதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. வெளிவரும்போது டெல்லியில தான் தேர்தலா அப்படின்னு கேட்டுட்டு டெல்லியிலேயே பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சுட்டு வந்தாரு. இங்க இனிமே என்ன டெல்லிக்கெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு கடிதமுமே எழுதி போட்டிருந்தாரு. ஸோ இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப பாஜகவோட கூட்டணியா அப்படிங்கிற கேள்வியுமே வந்தது. அதுக்குமே இப்போ சமீபத்தில் நடந்த இஃப்தார் நிகழ்ச்சியில இல்லப்பா பாஜகவோட கூட்டணி எல்லாம் இல்லை அப்படிங்கிறதையும் விஜய் தெளிவுபடுத்தியிருந்தார். ஆனா பாஜக தான் பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு சொன்னதே ஆதவர்ஜன் அவர்கள் தான். ஸோ அந்த வதந்திகள் எல்லாம் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயே தெளிவுபடுத்தியிருந்தாரு. கட்சிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத இந்த நிலைமையில பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு விட இப்போ தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தாவேக்காவுல இருக்கிறவங்களே பாஜகவை சேர்ந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது தனியா எதுக்காக பாஜகவோட கூட்டணி வைக்கணும்? நாங்களே பாஜகவோட ஒரு டீம் தான், இதுல கூட்டணி எல்லாம் வச்சு எதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபில் பண்ணோம் அப்படின்னா பாஜகவோட கூட்டணி இல்லை, நாங்களே பாஜக தான் அப்படிங்கிறது தான் அதோட மீனா இப்போ பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் தாவேக்கா சார்பாக பாஜக களம் இறங்கினாலும் தனியாக போட்டியிடணும் இல்லையா? கடந்த 2021 4 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட்ட பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிட போகுது. என்டிஏ கூட்டணியில சொல்ல போனோம்னா அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில இந்த தடவை பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸுக்கு 28 தொகுதி ஒதுக்கும் போது பாஜகவுக்கு 27 தொகுதி ஒதுக்குறது குறைவான தொகுதிகள் தானே, நல்ல விஷயம் தானே. பாஜகவுக்கு நீங்க தேசிய கட்சிக்கு செய்யக்கூடிய அந்த வேலைகளை விட அதிமுக குறைவா தானே செஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த 27 மட்டுமே நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாமகவுக்கு 18 தொகுதிகள், ஏற்கனவே 5 தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாமகவுக்கு 18 தொகுதிகள் அப்புறம் மாம்பழ சின்னத்துல போட்டியிட போறாங்க. அப்பாவும் பையனும் பிரிஞ்சதுனால இந்த 18. ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா 30 தொகுதிகள் வரைக்கும் டிமாண்ட் செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது போக இருக்கக்கூடிய தமாகவுக்கு 2, ஏசி சண்முகம் அவர்களுக்கு 2, பச்சை முத்தவர்களுக்கு 2, ஜான் பாண்டியனுக்கு 1. இந்த கால்குலேஷன்ல வரக்கூடிய அந்த 8 தொகுதிகளுமே தாமரை சின்னத்துல தான் போட்டியிட போறாங்க. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கு 35 தொகுதிகள் இந்த தடவை ஒதுக்கியிருக்கு அதிமுக. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு ஒருவேளை வந்தாங்க அப்படின்னா அதிமுகவை காலி செஞ்சுக்கிட்டு என்டிஏ ஆட்சி அமையணும், இல்லை அப்படின்னா இரட்டை என்ஜின் ஆட்சி அமையணும், அதிமுக பாஜக ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட குறிக்கோளா இருக்கு. அதுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கறது மாதிரி இந்த தொகுதிகளையுமே இப்போ அதிமுக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது இனிமேல் அப்படிங்கிறத அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருக்கு.